முருகன் வந்து நேர வரப்போறார் கலியுகத்தில். கலியுக வரதன் கண் கொண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியில. தமிழுக்காக கடவுளவன், அவன் மதக்கடவுள். தமிழுக்காக மட்டும் இல்லை, அவன் மதக்கடவுள். வெளிநாட்டில் கச்சேரிக்கு போனால் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேங்கிறதுக்கு அத்தனை பேர் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. முருகன் நேரையே வந்திருக்கான். அந்த கூட்டத்தில் அவனும் உட்காந்துருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் கோவிலுக்கு போகும்போது ஆனந்தமாக போகிறது. எல்லாருமே கோவிலுக்கு போகுது பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலியாக சந்தோஷமாக, டேய் வாடா போடா, வா நீ வா காமாட்சி, வா முருகா, வள்ளி நீ வா. ஏன் அந்த சந்தோஷம். இவ்வளோ பக்தி பாடல்கள் நீங்க பாடியிருந்தாலும் இந்த முருகர் மேல இருக்க இந்த பற்று இருக்குல்ல உங்களுக்கு, இந்த பாசம் ஆசை எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் காரணம் கண்டிப்பா இருக்கும். எதனால இவ்வளோ முருகன் மேல ஆசை அப்படின்ட்டு சொல்றீங்க? இந்த முருகனை பத்தி நீ கேட்குறே, உனக்கே அந்த பாசம் தானே. அப்பேர் விட்ட முருகன் அவன் வந்து யார் கூப்பிட்டாலும் உடனே, கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது குழந்தையின் வடிவில, உடனே. அதுக்காக மற்றவெல்லாம் வரலையான்னு கேட்கக்கூடாது, எல்லாரும் வருவாங்க. உடனே ஒரு குழந்தை மத்தியும் உடனே கூப்பிட்டா ஓடி வருவணும். அது மாதிரி முருகனை கூப்பிட்டா உடனே தொழுது வழிபடும்படியார் காவற்கார பெருமாள். என்ன நான் உனக்காக இங்கே வாசலில் நிற்கிறேன், என்னை நீ தான் கூப்பிடல, உனக்கு காவல்காரனா இங்கே நிற்கிறேன்னு எல்லாருக்கும் யார் கூப்பிட்டாலும் உடனே. அதோடு மட்டும் இல்லைம்மா, இது முருகயுகம். நீ கேட்குறேன்னா இப்போது இது முருகயுகம். முருகன் வந்து நேர வரப்போறார் கலியுகத்தில். கலியுக வரதன் கண் கொண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியில. எல்லா இடத்துலையும் காட்சி அளிச்சுட்டு இருக்கார். ஏன்னா இது முருகயுகம். நேர வரப்போறார். நம்ம அப்பன் சிலுவாபுரி, எந்த ஊரை தான் சொல்றது, அவன் இருக்கிற ஊரை எதை சொல்றது? நம்ம அப்பன் சிலுவாபுரி முருகன். முருகா எங்கே வந்து காட்சி கொடுக்க போகிறான்னு யாருக்குமே தெரியாதும்மா. முருகன் நேர வரப்போகிறான். இது கலியுகம், முருகயுகம். அதனால தான் நீ இப்போ முருகனை பற்றி கேட்குற, உனக்கே பாசம் தானே இல்லையா? அது தமிழ் கடவுளனுமா, தமிழுக்காக கடவுளவன். அவன் மதக்கடவுள். தமிழுக்காக மட்டும் இல்லை, அவன் மதக்கடவுள். மதத்துக்கே தமிழ்னா அடிமையணும். தமிழ் அடாடா எங்கே இருக்கம்மா, அடாடாட தமிழ்னா அடிமையணும். அதுக்காக மற்ற இது இல்லையான்னு கேட்கக்கூடாது. அது ஒரு பக்கம் தான், அதுவும் தான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த தமிழ்னா யார் கேட்டாலும் நீங்கள் தமிழ்நாடாமா, வெளிநாட்டில் கச்சேரிக்கு போனால் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேங்கிறதுக்கு அத்தனை பேர் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த ஊரில் கச்சேரிக்கு போனால் ஸ்டேஷனுக்கு 2 பேர் வருவாங்க. அது வேறு என்ன நம்மளுது, அது நம்மளோடது. அதனால் ஆனால் வெளிநாட்டில் போனால் இந்த தமிழுக்குள்ள நம்ம சிலோனில் தமிழினம், அதுக்காக நிறையா தமிழுக்காக பாடியிருக்கேம்மா. தமிழ் எங்கேயோ இருக்கம்மா, அந்த தமிழுக்கு அடிமை. அந்த சிலோன் எந்த ஊருக்கு போனாலும் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டா அதுக்கு தனி அலாதிய பெருமொழியை கமலாக்காக இல்லைம்மா, எனக்காக இல்லைம்மா, அந்த தமிழுக்காக. நீங்க இந்த பாட்டு கச்சேரிலாம் பாடுறீங்கல்ல, அப்போ வந்து இந்த முருகன் பாடலை பாடும்போது மெய் மறந்து பாடினது உண்டு. நாங்க நிறைய வீடியோஸ்லாம் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் நான். அது பாடும்போது உங்களுக்கு என்ன ஃபீலிங் அப்படி இருக்கும்ன்றது நிறைய வந்திருக்கான். அந்த கூட்டத்தில் அவனும் உட்காந்துருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏம்மா யார் கூப்பிட்டாலும் வருவான்னு. அதனால் கூட்டமாக வருகிறான், அந்த கூட்டத்திலே முருகனும் இருக்கிறான்னு. அதனால் முருகனை பற்றி பாடிட்டா என்னால் பாடவே முடியாது, அழுக தான் வரும். ஆனந்த கண்ணீர், ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் அதுக்காக தான் எல்லாரும் கோவிலுக்கு போகும்போது ஆனந்தமாக போகிறது. எல்லாருமே கோவிலுக்கு போகுது பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலியாக சந்தோஷமாக, டேய் வாடா போடா, வா நீ வா காமாட்சி, வா முருகா, வள்ளி நீ வா. ஏன் அந்த சந்தோஷம். பகவான்கிட்ட போகும்போது மட்டும்தான் அந்த சந்தோஷம், மற்றபோது டென்ஷன் அப்படிங்கிறாங்களே, அது என்னென்னு தெரியாது. முருகா முருகா முருகா. அதனால் எங்கே போனாலும் பகவான்கிட்ட நம்ம, என் அப்பா முருகன் அவன் சாமானியப்பட்டவனே இல்லை, அப்பேற்பட்டவன். கூப்பிட்டா உடனே 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 இப்போ கூப்பிட்டியா இதை வந்துட்டேன் அப்படின்னு எல்லாருக்கும் யார் கூப்பிட்டாலும். அதனால் இந்த பாடும்போது முருகன் பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தானே வந்திருக்க, முருகனை பற்றி பாட. நீ சொல்லணுமா என் அப்பனை பற்றி பாட, என் ஆண்டவனை பற்றி. தமிழ் கடவுளே முருகா, தண்டபாணி தெய்வமே, தண்டபாணி தெய்வமே முருகா, என்னால் முடியலமா, மன்னிக்கணும். ரொம்ப எமோஷனல் ஆவறீங்க முருகன் பத்தி பேசினாலே. நான் ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு கேள்வி வச்சிருந்தேன். என்னன்னா, நீங்க கனவுல வந்து முருகனை பார்த்திருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருந்தேன். ஆனா நீங்க கூட்டத்திலே முருகனை பார்த்திருக்கேன்ற மாதிரி சொல்றீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு, நீங்க கம்யூனிகேட் பண்ணுவீங்க, பேசுவீங்களா, அந்த மாதிரி சில விஷயங்கள் பத்தி சொல்லுங்களா? சில போது மயிலை பத்தி, அவனுக்கு 3 விதமான மயில் இருக்கு. முருகன் மயில் தானே அவன் வருவான். திருச்செந்தூர் போகும்போது ஒரு மயில்
எல்லா இடத்துக்கும் தனித்தனியாக ஏன் நான் மயில் வாங்கணும்னு. அதனால் முருகனை பற்றி பேசுனா அதுக்கப்புறம் பேசிடுவேன், பேசிகிட்டே பாடுவேன். சின்ன வயசுல இருந்தே நீங்க பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, குழந்தையில இருந்தே வந்து இந்த மாதிரி பக்தி பாடல்கள் நிறைய பாடிருக்கீங்க, கச்சேரிங்க கோவில்ல நிறைய பண்ணிருக்கீங்க. ஆனா சினிமாக்குள்ள வந்த முதல் படி அப்படின்னா எது? எப்படி யார் வந்து உங்களை கூப்பிட்டாங்க சினிமா பாடல் பாட சொல்லி? ஆமாப்பா, சினிமா ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு இதுன்னு சொல்லணுமே ஒழிய சினிமா ஓகே ஓகே அதை பற்றி ஒன்றும் இல்லை. எல்லாம் இந்த பக்தியிலேன்னு வந்தது தான். எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். நான் நாகர்கோவிலில் கச்சேரியில் இருந்திருந்தேன். அப்போ வந்து நம்ம ராஜாவோட பிஏ, அதுக்கு முன்னாடியே தேவாசாரில் நிறையா பாடியிருக்கேன். தேவாசார் என்ன பண்ணுவார், அம்மா நான் உங்கள் பாட்டு முதல்ல திருச்செந்தூர் வந்து செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார கவடிய சுப மந்திரம் படிச்சு மங்களம் தரிச்ச சந்தன காவடிய வேலன் சுந்தர காவடிய செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார காவடிய அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருந்தேன். அந்த ரெக்கார்டு பாடி இருக்கிற போது ஒரு சமயம் ராமராஜன் காரில் போயிட்டார். அவர் மூல பக்தன். போயிட்டே இருக்கிற போது இந்த பாட்டு கேட்டிருக்கார். இந்த பாட்டு எனக்கு ஒரு சினிமாவில் இந்த வாய்ஸில் ஒன்று பாடணும், எனக்கு முருகனோட இது எனக்கு ரொம்ப இது, அதனால் இந்த அம்மா வந்து இந்த அப்போ சின்ன வயசு பாடணும் அப்படின்னு சொன்னார். உடனே தேவா சார் மண்ணுக்கேத்த மைந்தன் ஒரு படம், அந்த படத்தில் ராமராஜன் நடிச்சுட்டு இருக்கார். எல்லா ஷூட்டிங் ஆயிடுத்து, இருந்தாலும் இந்த வாய்ஸில் நான் ஒரு பாட்டு பாடி நடிக்கணும் அப்படின்னு ராமராஜன் பக்தியின் காரணமாக, எனக்காக இல்லை, அந்த செந்தூர் வேலனுக்கு கேட்டதுனால அவர் சொன்னார். உடனே தேவா கூப்பிட்டார், வாடா மகனே வா உலக வாசல் திறந்தது வா அப்படின்னு ஒரு பாட்டு, அன்புக்கு அடிபணிந்து ஆண்டவனே மனிதனான அப்படின்னு ஒரு விருத்தம் பாடி ஒரு பாட்டு. உடனே அந்த பாட்டு பாடி ராமராஜன் நடித்தார். உடனே தேவா சொல்லுவார், எப்போ நான் உள்ளே வந்து ஹார்மோனி தொடர்றதுக்கு முன்னாடி வாடா மகனே வா இந்த பாட்டை கேட்டுட்டு தான் நான் இசையமைக்க போவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒவ்வொரு சினிமாவில் அப்படி சினிமா ஓகே ஓகே, இந்த பக்தி ஓகே, அதோட சினிமா